நெறைய டைமு ஓவராலா மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கும். பட் சடனா பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சுரும். அதே மாரி அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அண்ட் சடனா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயி டவுன் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சுரும். இந்த ரிவர்சல் ஜோன ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அது எப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஜெனரலா வெறும் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ல மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரிவர்சல்ஸ ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் அந்த ஐடென்டிஃபை பண்ணோம்னா, ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உள்ளவே என்டர் ஆகும். ஸோ ரிவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு இண்டிகேஷன் மாரி காமிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அந்த இண்டிகேட்டர் தான் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்ஐயோட ஓவரால் மூவ்மெண்ட்டையும், இந்த பிரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட்டையும் நாம செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து அது டைவர்ஜன்ஸ் ஆகுதா இல்லையான்றது தெரியும். ஸோ இந்த டைவர்ஜன்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு லேமன் டெர்ம்ஸ்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டைவர்ஜன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்எஸ்ஐயோட நார்மல் மெக்கானிசம் என்ன? ஓவர் பாட் ஜோன் ஒண்ணு இருக்கும். ஓவர் சோல்ட் ஜோன் ஒண்ணு இருக்கும். ஓவர் பாட் ஜோன் வந்து 70க்கு மேல இந்த ஆர்எஸ்ஐயோட வேல்யூ இருந்ததுன்னா அது ஓவர் பாட். 30க்கு கீழ இருந்ததுன்னா அது ஓவர் சோல்ட் ஜோனு. அண்ட் ஓவராலா இது வந்து டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 14 டேஸோட ரோலிங் டேட்டா எடுத்து தான் இது ஓவர் பாட்ல இருக்கா, இல்ல ஓவர் சோல்டுல இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டைவர்ஜென்ஸ் எப்ப நடக்கும்னா, பிரைஸும் ஆர்எஸ்ஐயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்கும். பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, அப்படியே அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க இத 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அப்படியே ஆப்போசிட்டா போகும்போது, அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அந்த ரிவர்சலோட டைரக்ஷன் ஆர்எஸ்ஐ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, அந்த டைரக்ஷன்ல ரிவர்சல் ஆகும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாம்பிள்ல ஓவராலா பிரைஸ் சார்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் ஆர்எஸ்ஐயோட சார்ட் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அப்படின்னா, ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா செல்லர்ஸ் வீக்கன் ஆகுறாங்க. பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ எந்த டைம்ல வேணாலுமே இந்த இடத்துல ரிவர்சல் ஆகி மார்க்கெட் ஃபர்தரா மேல போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர்எஸ்ஐய பொறுத்தவரைக்கும் இந்த டைவர்ஜென்ஸ் வந்து புல்லிஷாவும் இருக்கலாம், பேரிஷாவும் இருக்கலாம். இனிஷியலா பிரைஸ் ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணுது. பட் ஆர்எஸ்ஐ வந்து ஹையர் ஹை கிரியேட் பண்ணுதுன்னா, அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ரிவர்சல் வரும். ஏன்னா ஜென்ரலா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பேரிஷா இருந்திருக்கு. அண்ட் அந்த டைம்ல ஆர்எஸ்ஐ கொஞ்சம் கொஞ்சமா புல்லிஷ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல டோட்டலாவே இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு பியரிஷ் ரிவர்சல். மார்க்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹைல போயிட்டுருக்கும். பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, லோவர் லோ, டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு பியரிஷ் ரிவர்சல் வரும். மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் அப் ட்ரெண்ட்லேருந்து டோட்டலா ரிவர்சல் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் தான் ஒரு ஆப்ட்டான ரிவர்சல் எக்ஸாம்பிள். டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் போற மாரி, மார்க்கெட் லோவர் லோ செட்டப் ஃபார்மேஷன் ஆகும் பிரைஸ் ஆக்ஷன்ல. அண்ட் அதே மாரி ஆர்எஸ்ஐல ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகும். கரெக்ட்டா அந்த லோவர் லோவோட பாயிண்ட்டும், ஹையர் ஹை பாயிண்ட்டும் ஒரு பின் பாரோ, இல்ல ஒரு ஹேமர் பாரோ ஃபார்மேஷன் ஆகும் கரெக்ட்டா கேண்டில் ஸ்டிக்ல பிரைஸ் ஆக்ஷன் செட்டப்ல. ஸோ அந்த ஒரு செட்டப்பு எப்போ வந்து மார்க்கெட்டோட பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அந்த இடத்த நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஒன்ஸ் அந்த கேண்டிலோட ஹைய கிராஸ் ஆயிடுச்சுன்னா, இட் கேன் கிவ் யூ அ பை ட்ரிகர். ஏன்னா ஆர்எஸ்ஐல ஆல்ரெடி ஒரு சிக்னல் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரைஸ் ஆக்ஷனும் ஒரு ரிவர்சல் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பின் பார் வந்ததோ, இல்ல ஒரு ஹேமர் பார் வரும்போது ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட பிரேக் அவுட் ஆகி போகும்போது ஃபர்தரா அப் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் செட்டப். ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக் ரிவர்சல் எப்போ கொடுக்கும்னா, அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் கரெக்ட்டா எப்போ ஒரு இன்வெர்ட்டட் பின் பாரோ, இல்ல இன்வெர்ட்டட் ஹேமரோ எப்போ ஒரு இடத்துல ஃபார்மேஷன் ஆகுதோ, ஹையர் ஹை ஆகி அண்ட் அதே மாரி ஆர்எஸ்ஐலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோவர் லோ கிரியேட் ஆயிருக்கும். இது 2ம் மீட் ஆகுற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டலா ரிவர்சல் ஆகுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் அங்கருந்து அந்த பின் பார் ஃபார்மேஷன் இன்வெர்ட்டட் பின் பாரோ, இல்ல இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டிலோ ஃபார்மேஷன் ஆன அந்த கேண்டிலோட லோ எப்போ பிரேக் ஆகுதோ, அங்கருந்து ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த அப் ட்ரெண்டும், இந்த டவுன் ட்ரெண்டும் ஆர்எஸ்ஐலயும், இந்த பிரைஸ் ஆக்ஷன்லயும் மாறி மாறி வரும். பட் அது வந்தவொடனே உடனே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் இந்த பின் பார், இல்லன்னா ஹேமர் கேண்டில் மாரி ஒரு லாங் விக்கு டவுன் சைட்ல இருக்கும். அந்த இடத்துல டவுன் சைட்லேருந்து ஃபார்மேஷன் ஆகும்போது செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கன் ஆகி பையர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. மார்க்கெட்ட ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் போகிறத அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப் ட்ரெண்ட்ல ஒரு ஸ்டாக் போயிட்டு இருக்குன்னா, அந்த இடத்துல இன்வெர்ட்டட் பின் பாரா இருக்கும். ஸோ விக் வந்து மேல இருக்கும். அந்த விக் வந்து செல்லிங் பிரஷர்ஸ் அதிகமா கிரியேட் பண்ணும். பையர்ஸ் வீக்கன் ஆவாங்க. அந்த இடத்துலேருந்து ஃபர்தரா மார்க்கெட் கீழ போகும். ஸோ இட் குட் பி பின் பார், இன்வெர்ட்டட் பின் பார், ஹேமர் கேண்டில், இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில், புல்லிஷ் என்கல்ஃபிங், இல்ல பேரிஷ் என்கல்ஃபிங் இதெல்லாம் வந்து அந்த டர்னிங் பாயிண்ட் நடக்கிற ஒரு இடத்துல ஃபார்மேஷன் ஆகும். அதுதான் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இது 3மே ஃபார்மேஷன் ஆகும்போது நம்ம ட்ரேடில் போகலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா, எந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுதோ அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆகி போகும்போது நம்ம என்டர் பண்ணுவோம். அந்த கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஸோ அதுதான் ஒன் ரிஸ்க். ஸோ அந்த ஒன் ரிஸ்க் இன்டூ 2 டைம்ஸ் ஆஃப் ரிவார்டு எப்போ வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இதோட ரிஸ்க் ஒரு 100 பாயிண்ட்ஸ்னா,
இன்டூ 2 டைம்ஸ். ஸோ அங்கே என்ட்ரு ஆகி அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இது இன்ட்ராடேவை விட ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷனலுக்கான செட்டப் தான் இது மச் பெட்டர். ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைவர்ஜன்ஸ் வந்து அடிக்கடி வரும். பட் இதுவே நீங்கள் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் இல்லை ஹவர்லி டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த டைவர்ஜன்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளஸ் இந்த ரிவர்சல் பேட்டர்ன் கேண்டில் ஃபார்மேஷனும் ஈஸியாக ஆகும். ஸோ அதனால் இதை லோவர் கேண்டில் இல்லை லோவர் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கோ பொசிஷனல் ட்ரேடிங்கோ பண்ணிங்கன்னா மச் பெட்டர். ஸோ இதுதான் ஓவரால் ரீகேப்பு. புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்குது, பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் RSI அதோட கன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஒன்ஸ் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் என்டர் ஆகணும். ஓவராலாக டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேமை விட ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த செட்டப்பை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்தாலுமே அது உங்களுக்கான ரிவர்சல் பேட்டர்னை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியராக நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இதை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இன்ட்ராடேயில் வர உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட ஸ்விங் ட்ரேடிங்கில் வர ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்விங் ட்ரேடிங் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட்ராடே செட்டப். இந்த மாதிரி செட்டப் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண செட்டப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.